டாக்டர் இப்ப மேடத்துக்கு எப்படி இருக்கு? டாக்டர் இப்போ பரவாயில்லைங்களா? அவங்க கண் முழிச்சிட்டாங்களா? இன்னும் அவங்க மயக்கத்துல தான் இருக்காங்க. இந்த மயக்கம் எப்ப தெளியுங்க? அதை என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப அவங்க கோமால இருக்காங்க. ஏனுங்க அந்த புள்ள நல்லதானே பேசிக்கிட்டு இருந்துச்சு? ஆமா, நல்லா பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு மயக்கம் போட்டுட்டாங்க. என்னாச்சு அவங்களுக்கு? சீஸ் அஃபெக்ட் லாக்ட் இன் சிண்ட்ரோம் டிசார்டர். அம்மாடி வாயிலே நுழைய மாட்டேங்குதே. என்ன டாக்டர் அப்படின்னா? டாக்டர் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அவங்க மூளை நரம்புல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. மூளை நரம்புல பாதிப்பா? அதாவது மூளையோட மற்ற பகுதிகளுக்கு தகவல்களை அனுப்புற நரம்பு மண்டலங்களை கொண்ட மூளைத்தண்டுகளில் ஒரு பகுதியான போன்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால இப்போதைக்கு அவங்க கோமால இருந்து வெளியில வர முடியாது. எங்க மேடம் இது நாள் வரைக்கும் இந்த மாதிரி விஷயம் தனக்கு இருக்கிறதுனால தான் வெளியில எங்கேயும் வராம இருந்தாங்க. இப்ப இந்த ஃபேக்டரி விஷயத்தை சால்வ் பண்ண வந்தாங்க. வந்த இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு. வாங்க சார், அவங்களுக்கு டேப்லெட் எழுதி தரேன். மேடம் மேடத்துக்கு எந்த ப்ராப்ளமும் அட வராது. இந்த மனுஷன் வராது இப்ப சார். சொல்றான் அவங்க மேடத்துக்கு ஏற்கனவே பிரச்சனை இருக்குதுன்னு. நம்ம எவ்வளவு கேட்டாங்கன்னு சொல்லவே இல்லையே. ஐயோ பார்வதி, அந்த புள்ள கோமாக்கு போயிடுச்சாமா கோமாக்கு. இப்ப நம்ம என்ன பண்றது? எனக்கும் ஒன்னும் புரியலம்மா. டேய் அங்கே இருக்கிற என்ற அக்கா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றேன். போனுங்க என்ற போன். யாரா இந்நேரத்துக்கு போன் பண்றது? அட முருகேசன். என்றா முருகேசா, என்ன பிரச்சனை? ஏனுக்கா அந்த படுவே பசங்க மறுபடியும் போட ஆரம்பிச்சிட்டானுக்கா. நீங்க கோர்ட்டுக்கு போய் அந்த ஸ்டே ஆடுறத வாங்கி வச்சிருந்தீங்களா, அது ஏதோ ரத்து பண்ணி போட்டாங்களாமாக்கா. போட போறானுக்கா. அது மட்டும் இல்லைக்கா, அஸ்திவாரம் நோட்டானுக்கா. பெருசா கூலி நோட்டி ஏதோ பில்டிங் கட்ட போறானுங்களாமாக்கா. அப்புறமுக்கா அந்த படுவே பசங்க ஊருக்கு நடுவுல பெருசா ஒரு வேலையை போட்டு ஊரே ரெண்டா பிரிச்ச கணக்கு ஏதோ பண்ணி வச்சிருக்கானுக்கா. வேலையை நிப்பாட்டி சொல்லணுக்கா. ஆனா அவங்க நான் போட்டு போர்ட் எடுத்துறானுக்கா. நான் அடிச்சிருப்பேனுக்கா. ஆனா நான் ஒத்தால அவங்க 10 பேரு என்ன பண்றது எனக்கு தெரியலங்கக்கா. அதை ஓடியாந்து உங்களுக்கு போன் பண்ணி சொல்றேனுக்கா. ஏனுங்கா நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க அமைதியா இருந்த என்னங்கா அர்த்தம்? ஏதாவது சொல்லுங்கக்கா. முருகேசா, இப்ப நான் சொல்ற மாதிரி நீ செய்ய. சொல்லுங்கக்கா, அதுக்கு தானக்கா நான் இருக்கேன். எனக்கு சொல்லுங்கக்கா, நான் பண்றேன். போய் இந்த விவரத்தை முதல்ல அகிலா கிட்ட சொல்லு. அவங்க பண்ற வேலையை எப்படியாவது தடுத்து நிறுத்த சொல்லு. இங்க இருந்து நாங்க என்ன பண்ண முடியுமோ பண்றோம். யோசனை பண்ணிட்டு உனக்கு போன் பண்றேன். சரிங்க, நான் அகிலாக்க கிட்ட போய் சொல்றேனுக்கா. நீங்களே தான் பண்ணுங்கக்கா. அவனுங்களை சும்மா விடக்கூடாதுங்கக்கா. சரிங்க, நான் வச்சிடறேனுக்கா. வச்சுடு. சரிங்க சரி. என்னாச்சுமா? பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கு பார்வதி. என்ற பூமியில இப்ப அந்த கம்பெனிக்காரங்க போர் போட ஆரம்பிச்சுட்டானுங்களாம். அது என்னன்னு கேட்க போன முருகேசனா அடிச்சு போட்டிருக்காங்களாம். ஐயோ, பார்த்து பேசலான்னு வந்தா இந்த ஜாக்லினுக்கு வேற இப்படி ஆயிப்போச்சு. இப்ப என்ன பண்றது? ஆனா நம்ம சும்மா இருக்க கூடாது பார்வதி. அங்க வேலை நடக்கிறத நம்ம தடுத்து நிறுத்தணும். அங்க நடக்கிற வேலையை எப்படி தடுத்து நிறுத்துறது? அதுக்கு நம்ம ஆள் அங்க இருக்கணும். அதுவும் அவங்களுக்கு தலைமையா அவங்கள அதிகாரம் பண்ற மாதிரியே நம்ம ஒரு ஆள் அங்க வைக்கணும். அப்போதான் அவங்க அவளோட பேச்ச கேட்பாங்க. கூடவே இருந்து அவங்க வேலையை தடுத்து நிறுத்தி அந்த பூமியை விட்டு ஓடுற அளவுக்கு பண்ணி விட்டுறணும். நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா அப்படிப்பட்ட ஒருத்தர் நம்ம இப்ப எங்க தேடுறது? அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற ஆளுங்க இந்த ஜாக்லின் பேச்சுக்கு தானே கட்டுப்படுவாங்க. ஆனா அவங்க வேற கோமால இருக்காங்க. பார்வதி கண்ணு, அங்க இருக்கிற யாருமே அந்த கம்பெனி ஆளுங்களா இருக்கட்டும் ஆறா இருக்கட்டும் ஜாக்லினோட போட்டோ கூட பார்த்தது இல்லையா? இது நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறேன். இத்தனை வருஷமா இந்த புள்ள வெளிநாட்டுல தான் இருந்திருக்குது. இப்பதான் இந்தியாவுக்கு வந்திருக்குது. ஓ, ஜாக்லினுக்கு பதிலா இன்னொரு பொண்ண அந்த இடத்துல நம்ம ஊருக்கு அனுப்புனா சரிப்பட்டு வரும். அந்த பொண்ணு நம்ம ஆளா இருக்கணும். அப்போதான் நம்ம சொல்ற மாதிரி அந்த பொண்ணு நடக்கும். நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா இப்போ நீங்க சொல்ற மாதிரி பொண்ணு நமக்கு வேணுமே. அதுக்கு இப்ப எங்க போய் தேடுறது? எங்கேயும் தேட வேண்டாம் பார்வதி. அந்த புள்ள இங்கதான் இருக்குது. இங்கயா?
ஆட அங்க இங்க என்ன தொலாவிக்கிட்டு இருக்க? ஏன் முன்னாடியே நிக்குதுங்கிற? என்னம்மா சொல்றீங்க? ஆட ஆமாங்கண்ணு, அந்த பொண்ணு நீதான். என்னம்மா சொல்றீங்க? ஜாக்லின் மாதிரி நான் எப்படி அங்க போக முடியும்? ஒன்ன தவிர இங்க என்னால யாரையும் நம்ப முடியாது பார்வதி. நீ ஜாக்லினா அங்க போ. அங்க இருக்கிற ஆளுங்க கூடவே இருந்து எப்படியாவது ஏதாவது செஞ்சு அங்க வேலை நடக்கிறத தடுத்து நிப்பாட்டிடு. அம்மா, தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படல. ஆள் மாறாட்டம்லாம் நான் பண்ண மாட்டேன். இது நல்லா இருக்குது. ஒன்ற புருஷன் உயிருக்கு ஆபத்து வரும்போது, அகிலாவுக்கு ஆபத்து வரும்போது நீ எங்களை ஆள் மாறாட்டம் பண்ண சொன்ன. ஏதாவது கேள்வி கேட்டு நான் சரின்னு சொல்லி இங்க வந்து ஆள் மாறாட்டம் பண்ணிட்டு இருக்கல. கொஞ்சம் கூட அறிமுகம் இல்லாத வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கோம்ல. இப்ப வந்து நம்ம ஊருக்கே பிரச்சனை, நமக்கு ஒரு பிரச்சனை நீ செய்ய மாட்டேன்னு சொல்றிய பார்வதி. இது நல்லா இருக்கா கண்ணு உனக்கு? ரொம்ப யோசிக்காத. நீ மட்டும் இத செஞ்சன்னா அந்த விவசாயிங்க உன்னை வாழ்த்துவாங்க. இவ்ளோ பேருக்கு நல்லது நடக்குதுன்னா இந்த ஆள் மாறாட்டம் செய்யறது தப்பே இல்ல. இன்னும் எத்தனை காலத்துக்கு தாமா இப்படி ஆள் மாறாட்டம் பண்ணி சரி பண்ண முடியும்? கண்ணு, நான் என்ன உன்னை நிரந்தரமாவா ஆள் மாறாட்டம் பண்ணி ஜாக்லினா மாற சொல்றேன் இல்ல. இப்போ நாம கோர்ட்ல வாங்கின ஸ்டே ஆர்டர் அந்த ஜாக்லின் வந்து மேல் கோர்ட்ல இருந்து ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டா, சரியா? இப்போ அந்த ஸ்டே ஆர்டருக்கு மேல இன்னொரு ஸ்டே ஆர்டர் மேல் கோர்ட்டுக்கு, ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நான் வாங்குவேன். அந்த நேரம் வரைக்கும் நீ ஜாக்லினா நடிச்சா போதும். என்ன ஓகேயா? நம்ம ஐடியா சூப்பரா? சரி, நான் ஜாக்லினா உங்க ஊருக்கு போறேன். ஐயா, ஐயோ ஆஸ்பத்திரியில நிக்கிறோம் கண்ணு. ரொம்ப நல்லது நடந்திருக்கு கண்ணு. இவ கோமாக்கு போனது நல்லதா போச்சு. ஐயோ, என்னம்மா? ஆனா பார்வதி, ஒரு விஷயம். நம்ம ஊருக்கு நீ போனன்னு வச்சுக்கோ. அங்க போனா உனக்கு சின்னதா ஒரு வேலை கஷ்டமா இருக்கும். நீ இப்ப ஊருக்கு ஜாக்லினா போகும்போது அங்க அகிலா இருப்பா. ஒன்ற மாமியார நீ எதிர்த்து நின்னு கொஞ்சம் பேச வேண்டியதா இருக்கும். கொஞ்சம் சவால் விடணும். அவங்க சொல்றதுக்கெல்லாம் முடியாதுன்னு எதிர்த்து நின்னு பேசணும். ஐயோ, என்னம்மா சொல்றீங்க? நான் எப்படி அகிலாமாவை எதிர்த்து சவால்லாம் விடுவேன்? எனக்கு புரியுது கண்ணு. ஆபத்துக்கு பாவம்லன்னு சொல்லுவாங்க. அங்க அகிலா மட்டும் இல்லையே, இப்ப அந்த கம்பெனி ஜிஎம் உள்ள இருப்பான். அவன் பயங்கரமான ஆளு. அவனுக்கு உன் மேல சந்தேகம் வராம இருக்கணும்னா நீ அகிலாண்டேஸ்வரி கிட்ட எதிரி மாதிரியே நடந்துக்கணும். அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா அது உனக்கும் ஆபத்து, அகிலாவுக்கும் ஆபத்து. சரி, அப்ப இருங்க, நான் அகிலாமா கிட்ட இதெல்லாம் போன் பண்ணி சொல்றேன். அவங்க இப்ப இந்த விஷயத்துல ஐயா, அகிலா கிட்ட எல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் அகிலாமா கிட்ட சொல்லக்கூடாது? உனக்கு புரியலையா? அகிலாக்கு ஒன்ற மேல கொள்ள பிரியம் கண்ணு. உன்னை பார்த்தாலே தானா அவளுக்கு பாசம் பொங்கி வரும். ஜாக்லினா வர்றது பார்வதி தானே ஏற்கனவே அகிலாவுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா உன்கிட்ட கடுமையா நடந்துக்காம அன்பா பாசமா நடந்துப்பா. பாசமா நடந்துக்கிறத பார்த்து சுத்தி இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிட மாட்டாங்களாக்கும். என்ன ஐடியா இது கண்ணு? நீ அகிலாவை எதிர்த்து நின்னாதான் அந்த எதிரிங்களை நம்ப வைக்க முடியும். நீ எந்த அளவுக்கு அகிலாவை எதிர்த்து நிக்கிறியோ அந்த அளவுக்கு ஜிஎம் நீதான் ஜாக்லின்னு வேற எந்த யோசனைக்கும் போக மாட்டான். அப்படியே நம்பிடுவான். சரி, நீங்க சொன்ன மாதிரியே நான் ஜாக்லினா நடிக்கிறேன். தேங்க்யூ பார்வதி. அவன் முறைச்சுக்கிட்டே நடந்து வரத பார்த்தா நம்மள கோமாக்கு தள்ளிடுவான் போல் இருக்க. பயப்படாதீங்க. நீங்க ஜாக்லின் மேடம் மாதிரி நடிக்க நான் ஹெல்ப் பண்றேன். உங்க கிராமத்துக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்து எனக்கு நல்லாவே புரியுது. எங்க கிராமத்திலயும் இந்த மாதிரி ஒரு ஃபேக்டரி வந்துதான் விவசாயமே அழிஞ்சு போச்சு. அந்த பாதிப்புல தான் விவசாயம் செய்ய முடியாதனால நான் இந்த வேலைக்கே வந்தேன். எங்க கிராமத்துக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை உங்க கிராமத்துக்கு ஏற்படவே கூடாது. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட விவசாயத்தை காப்பாத்த
நான் உங்களோட தோல் கொடுக்கறேன். ஆ? எங்க ஜாக்லின் மேடத்தை பத்தி எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன். கவலையே படாதீங்க. ஐயோ தேங்க்யூ தம்பி. சரி, நீ ஒண்ணு பண்ணு, தம்பிய கூட்டிக்கிட்டு ஜாக்லின் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு போ. ஜாக்லினோட துணிமணி, அவ போனு, பேக் எல்லாத்தையும் எடுத்துக்கோ. ம். தம்பி கூட்டிட்டு போப்பா. சரிங்க மேடம். ஃபேக்டரி கட்டுறதை எப்படியாவது தடுத்து நிறுத்தி ஆகணும். என்ன பண்ணலாம்? அக்கா எனக்கா அக்கா அட என்ன முருகேசா அது? என்ன கோலம் இது? ஏண்டா இப்படி விழுந்துடுச்சு வர? என்ன ரத்தம்? எனக்கா என்னை பார்த்தா உளுந்தெந்திரிச்சு ஓடி வர மாதிரியா இருக்குக்கா. வாசம் தானக்கா, உளுந்தெந்திரிச்சு தானக்கா வரேன். ஆனா தானா உள்ளிங்கக்கா அந்த போர் போடுறானுங்க இல்லைங்கக்கா, அவனுக்கு நான் அடிச்சு போட்டானுங்கக்கா. என்னடா சொல்ற? ஆமாங்கக்கா, என்ன அடிச்சு போட்டானுக்கா. நான் மரத்துல போர் போட்டு இருந்தானுங்களாக்கா. அப்புறம் அந்த பக்கம் பெருசா குழி நோண்டி அஸ்திவார் நோண்டிட்டு இருந்தானுக்கா பில்டிங் கட்டுறதுக்கு. நான் அவனுங்கிட்ட போய் வேணா வேலையை நிப்பானுங்க கெஞ்சி கேட்டானுக்கா. போர் போட வேணான்னு சொன்னானுக்கா. அவனுங்க பேச்ச கேட்கலிங்கக்கா. அப்புறம் கடுப்பாய் நானே போய் அவங்களை தடுக்க போறானுக்கா. ஆனா எல்லாரும் சேர்ந்து என்ன அடிச்சு போட்டானுக்கா. நான் அடிச்சிருப்பேனுக்கா. ஆனா நிறைய பேர் இருந்தானுங்களாக்கா. அதானக்கா பயந்து திரும்ப ஓடி வந்துட்டானுக்கா. அவங்க உன்னை அடிச்சிட்டாங்கல்ல, அவங்க ஆட்டத்தை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, இனிமேதான் ஏன் ஆட்டத்தை அவங்க பார்க்க போறாங்க. ஆமாமுங்கக்கா, நீங்க போய் உங்க துப்பாக்கி எடுத்துட்டு வாங்கக்கா. அவனுக்கு டப்பு டப்புன்னு சுட்டு போடலாம்க்கா. வாங்க போலாம்க்கா. அன்னைக்கு காலை சுட்டு டப்புன்னு சுட்டுருங்க. அப்பதானக்கா அவனுக்கு புத்தி வரும். வேலைலாம் இங்க கரெக்டா கரெக்டா பண்றாங்களா? பண்றாங்க சார். அதுவும் ராகவனே வந்துட்டாங்க. வாங்க ராகவன். வணக்கம். நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். எப்படி போயிட்டு இருங்க? ஓகே. எல்லாம் ஓகே தானுங்க? நல்லா போயிட்டு இருக்கு ராகவன். ஓகே 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 தேங்க்யூ. வணக்கம். ஹாய். ஹாய் சார். ஒரு குட் நியூஸ். இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஜாக்லின் மேடம் வர்றாங்க. இனிமே யாரும் நம்மளை எதுவும் செய்ய முடியாது. மேடம் வந்துட்டாங்களா சார்? வந்துட்டு இருக்காங்க. பக்கத்துல வந்துட்டாங்க. ஒரு 5 மினிட்ஸ்ல இங்க இருப்பாங்க. இனிமே நமக்கு எந்த கவலையும் இல்ல. நம்மளை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. வந்துட்டேன்டா. வா முருகேசா. புவனேஸ்வரி மேடம், இங்க எல்லாமே சட்டப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. துப்பாக்கி எடுத்து மிரட்டுற வேலையில இங்க வேண்டாம். எங்க ஜாக்லின் மேடம் வந்துட்டு இருக்காங்க. பேசாம இடத்த காலி பண்ணிட்டு போயிடுங்க. அதான் உங்களுக்கு நல்லது. நிறுத்து. எல்லாம் நமக்கு தெரியும். சட்டத்தை பணத்தால வளைச்சு போட்டுட்டு இப்ப நமக்கே வந்து சட்டத்தை பத்தி பாடம் எடுக்கிறியாக்கும் இங்க வந்து. பாருங்க, உங்க நல்லதுக்காக சொல்றேன். ஒழுங்கு மரியாதையா இந்த பூமியை விட்டுட்டு ஓடி போயிடுங்க. ஏனுக்கா இவனுங்கள வாய் பேச்சுக்கு லாய்க்கு படாதவனுக்கா. துப்பாக்கி எடுத்து டப்பு டப்புன்னு சுட்டு போடுங்க அவங்கள. இங்க பாருங்க, நீங்க எது பேசுறதா இருந்தாலும் அத கோர்ட்ல போய் பேசிக்கங்க. ஜாக்லின் மேடம் வந்துட்டு இருக்காங்க. அவங்க இங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்த காலி பண்ணுங்க. அதான் உங்களுக்கு நல்லது. டேய், ஏன்டா எப்ப பார்த்தாலும் மிரட்டிக்கிட்டே இருக்க நீ? என்ற பூமியில கம்பெனி கட்டணும்னு நினைச்சா ஒன்ற நிலைமையும் அந்த பானை மாதிரிதான் செதறிடும். உசுறு மேல ஆருக்காத ஆசை இருந்தா
திரும்பி பார்க்காம அப்படியே ஓடி போயிருங்க. நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. கோர்ட் ஆர்டர் மீறி நடந்துகிட்டு இருக்கீங்க. ஜாக்லின் மேடம் ஏற்கனவே உங்க மேல பயங்கர கோபத்துல இருக்காங்க. அவங்க கண்ணுல பட்டீங்க, அவ்வளவுதான். ஒழுங்கு மரியாதையா போயிடுங்க. ஹேய், ஏன்றா நினைச்சிட்டு இருக்க ஒன்ற மனசுல? சும்மா சாக்லின் சாக்லின் பூச்சாண்டியா காட்டிட்டு இருக்க எனக்கு. வரட்டும்டா ஜாக்லின், எவடா ஜாக்லின்? ஆமாம்க்கா, என்கிட்ட சும்மா ஜாகிங் மேடம் இருக்கீங்க. உங்க மேடம் நல்லா ஜாகிங் போவாங்களோ? வந்த வழியில திரும்ப அப்படி ஜாகிங் ஓடி போக சொல்லுங்கடா. ஏன்னா உங்க மேடத்துக்கு கொம்பு முளைச்ச மரங்களை பயமுறுத்திட்டு இருக்கீங்க. ஏனுக்கா? கோர்ட்ல ஸ்டே ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால இந்த இடத்துல நாங்க ஃபேக்டரி கட்ட முழு உரிமை எங்களுக்கு இருக்கு. போதும் போதும். இந்த ஊருக்கு நல்லது கெட்டதுன்னு இங்க இருக்கிற மக்களுக்கு தான் தெரியும். இந்த கோர்ட் சொல்லிடுச்சுன்னா எதுவும் முடிஞ்சிராது. இதுக்கு மேல ஹை கோர்ட் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் இருக்கு. கேஸ் மேல கேஸ் உங்க மேல போட்டு தள்ளிக்கிட்டே வருவேன். ஆனா இந்த பூமியில உங்க கம்பெனி ஃபேக்டரி வைக்க விட மாட்டேன். மேடம், நீங்க எங்க போனாலும் எங்க ஜாக்லின் மேடம் பாத்துப்பாங்க. அவங்கள மீறி உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. நிறுத்து, போதும்டா. எவன் வந்தா என்ன, எவ வந்தா என்ன, யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. யார் வந்தாலும் நம்ம பூமியில கால் எடுத்து வச்சா இந்த நிலைமைதான். நான் இங்கதான் நின்னுட்டு இருப்பேன், எந்த துப்பாக்கியோட. மேடம், நீங்க எது பேசுறதா இருந்தாலும் எங்க ஜாக்லின் மேடத்துக்கிட்ட பேசுங்க. நான் எதுக்குடா பேசணும்? என் கையில வச்சிட்டு இருக்கல துப்பாக்கி, அதுதான் பேசும். வராளா? நான் யாருன்னு காட்டுறேன். இதோ வர்றாங்களே. வரட்டும்டா. மேடம் வந்துட்டாங்க, வாங்க ரிசீவ் பண்ணுவோம். ஹாய் மேம், வெல்கம். ஐ எம் பிரகாஷ், ஜிஎம். கம் மேம், ப்ளீஸ் கம். வாங்க. நீங்க தான் புவனேஸ்வரியா? ஸோ புவனேஸ்வரி, எங்களால் ஃபேக்ட்ரி கட்ட முடியாதுன்னு நினச்சிங்களா? முடியாததை முடிச்சு காட்டுறது தான் இந்த ஜாக்லின் ஸ்டைல். ஃபேக்ட்ரி கட்ட விடாம தடுத்தா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன்னு சொன்னீங்களாமே. நீங்க எங்க வேணாலும் போங்க, ஐ டோன்ட் கேர். ஆனா கடைசியில ஜெயிக்க போறது நான் தான். உயிர் மேல ஆசை இருந்தா இங்க இருந்து ஓடி போயிடுங்கன்னு எங்க ஆளுங்களை துப்பாக்கியை காட்டி மிரட்டினீங்களாமே. எங்க என்ன ஷூட் பண்ணுங்க பாப்போம்.